அதே ராகினி எல்லாருமே சேர்ந்து காவேரியை பயங்கரமாக வெறுப்பேற்றுறாங்க. காவேரி வந்து இந்த மாதிரி அவன் வெளியே வந்துடுவான்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பசுவை சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பாக விஜய் வெளியே வர முடியாதுப்பா, இவ தான் தேவையில்லாமல் ஏமாற போகிறா, இங்கே வந்து அசிங்கப்பட்டு தான் நிற்க போகிறா அப்படின்னு நம்மளாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து காவேரிக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. என்ன ஓவராக தான் போயிட்டுருக்க, அவ்வளோதான் உனக்குன்னு சொல்லிட்டு பலாரும் அற விட்றாங்க. ராகினி அதிர்ச்சி அடைகிறாங்க. என் பொண்ணே கை வைக்கிறான்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோதான் உங்கள் எல்லாருக்கும் மரியாதை சொல்லிட்டேன், என்ன ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க, இஷ்டத்தில் கிட்ட டிப்பிங்க பார்த்துட்டு இருக்கணுமா, என் புருஷனை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. அடுத்து தாத்தா வந்துடுறாரு. தாத்தா வந்து வக்கீலோட வராரு. தாத்தா ஒரு நிமிஷம் தாத்தா அப்படின்னு எனக்கு என்னமோ வந்து விஜய் வெளியே விடுவாங்கன்னு தோண்டல, ஏன்னா விஜய் மேலே சாதாரண கேஸ் இவங்க போடலை, பக்காவாக பிளான் பண்ணி வந்து விஜய் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, அதனால் இதுக்கு ஒரே வழி வந்து என்ன நான் கண்டுபிடிச்சேன் தாத்தா அப்படின்னு. என்னம்மா அப்படின்றாங்க. என்னை வந்து அஜயோட அம்மா இருக்கிற இடத்துக்கு கூட்டின்னு போங்க தாத்தா அப்படின்றாரு. அதுக்கடுத்து வந்து தாத்தா வந்து சரிம்மா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து அஜயோட அம்மா வந்து அமைதியாக இருக்காங்க. என்ன நான் இவ்வளோ சொல்கிறேன், அப்போ கூட கொஞ்சம் கூட நீங்கள் யோசிக்காமல் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க, அப்போ விஜய் வந்து உள்ளே இருந்தால் பரவாயில்லையா, அவர் மேலே வீண் பழி போடலாமா, எல்லாரும் அவர் மேலே வீண் பழி போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியாதா, உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல, உங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் பக்கச்சிக்க கூடாது அவ்வளோதானே அப்படின்றாங்க. அதுக்கு வந்து அஜய் அம்மா இல்லை, அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்கும் போது நான் எப்படி எதிராக பண்ண முடியும் அப்படின்றாங்க. இங்கே பாருமா, நீ இப்படியே இருந்தால் வேலைக்கே ஆகாது, உனக்கு விஜயும் புள்ள தானே, அப்போது நீ அஜய் வேறு விஜய் வேறு நினைக்கிறியா அப்படி சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. ஏன்ப்பா இப்படிலாம் யோசிக்கிறீங்க, நான் அப்படி யோசிப்பேனாப்பா, விஜயும் ஏன் புள்ளதான்ப்பா, அப்போ ஏமா யோசிக்கிற, இல்லைப்பா நான் அவருக்காக தான், நீ இப்படியே பயந்து பயந்து இருந்தீன்னா இப்போ விஜயை காப்பாற்ற முடியாது, விஜயை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கா இல்லையா சொல்லு, விஜயோட அப்பா அம்மா வந்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், விஜயும் நீ அம்மாவை நினச்சிக்கணும், அவனுக்கு எல்லாமே நீ பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன், நீயும் என்ன சொன்ன, விஜய் எனக்கு வேறு யாரும் கிடையாது, எனக்கு அஜயும் விஜயும் ஒன்று தான், விஜயை நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியா இல்லையா, அப்போது அந்த பாசனா பொய்யாமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. ஏன்பா இப்படிலாம் பேசுகிறீங்க, அப்படிலாம் ஒன்றுமே இல்லைப்பா, அப்போது நீ வந்து தானே ஆகணும், விஜயை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குமா அப்படின்னு. சரிப்பா என்ன ஆனாலும் ஆகட்டும், நான் வரேன்ப்பா விஜய்க்காக அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. பரவாயில்ல காவேரி, சரி நான் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இங்கே வந்து ராதா அதுக்கப்புறம் காவேரி வந்து நம்ம தாத்தா எல்லாரையும் வரதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. பசுபதி கேங் எல்லாருமே பார்த்து ஒன்றும் எதுக்காக ஏன் மாமியார் வராங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு அப்படியே கெத்தாக பார்க்குறாங்க காவேரி ராகினி செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. அப்பா பாருங்கப்பா, என் மாமியார் வராங்க, ஒரு வேளை இந்த கேஸை அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுமா, நம்ம பார்த்துக்கலாம், அன்பரசு நம்ம பக்கம் இருக்கால, உனக்கே தெரியும்ல உங்கள் மாமியாரை அன்பரசு எப்படி வீட்டை விட்டு கூட்டின்னு வந்தான்னு சொல்லிட்டு, அதனால் எனக்கு நல்லா தெரியும் அன்புவை பற்றி, கண்டிப்பாக உங்கள் மாமியாரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. சரிப்பா நடக்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இங்கே வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட, சார் இங்கே பாருங்கள் சார், இந்த கேஸுக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார் அப்படின்றாங்க. அதுக்கு நீ யாருமா அப்படின்னு. இல்லை சார் கேஸ் கொடுத்தாருல அன்பரசு, அவரோட ஒய்ஃப் சார், நான் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி விஜயும் வந்து வெள்ளாவும் லவ் பண்ணுது, அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சுது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுன்னு தனக்கு தெரியாமல் இருந்தது, இவர் வந்து வீட்டை விட்டு அனுப்புறாருன்ற விஷயம் கூட எங்களுக்கு தெரியாது சார், இவ்வளோ நாளாக விஜய் எப்படி இருந்தால் தெரியுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தில் ஒன்று இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்கிறாங்க. நம்ம வந்து ராதா அதெல்லாம் கேட்ட இன்ஸ்பெக்டர் அதிர்ச்சி, என்னையா இது உன் ஒய்ஃபை இப்படி சொல்கிறாங்க, நீ வேறு மாதிரி மாற்றி சொல்கிற அப்படின்னு. அதிர்ச்சி அன்பரசு, ராதா இதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்க, முதல்ல வீட்டுக்கு போறியா இல்லையா அப்படின்னு. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க, அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், ஆனால் விஜய் விஷயத்தில் என்னால் பார்த்துட்ருக்க முடியாதுங்க, விஜய்க்கு என் அக்கா இறந்து போயிட்டா, ஆனால் என் அக்கா ஸ்தானத்தில் இப்போ நான் தான் இருக்கேன், அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் அக்காவோட பையனும் என் பையன் மாடுதுனாங்க, அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, விஜயை நான் வெளியே எடுத்து தீருவேன், நான் உண்மையை சொல்ல தான் தீருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு அன்பரசு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல்.